Hello friends, welcome to Gabby's London View YouTube channel. இன்றைக்கி நாங்கள் ஒரு சுவையான உரைப்பான ஆட்டிறைச்சி கறி ரெசிப்பியை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு தாங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ரெசிபி ஆட்டிறைச்சி கறி, ஆட்டிறைச்சி குழம்புன்னு கூட சொல்லலாம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். நம்ம 1 kg ஆட்டிறைச்சி எடுத்திருக்கேன். 1 kg ஆட்டிறைச்சி நல்லா மஞ்சள் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவியிருக்கேன். மஞ்சள் போட்டு பிசைஞ்சு கழுவினா இதில் இருக்க வெடுக்கு மணம் போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நல்லா மஞ்சள் போட்டு பிசைஞ்சு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 kg இருக்குது. அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக, 2 தக்காளி பெரிய சைஸ் வெட்டி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் பெரிய சைஸ் வெட்டி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு 4 கிராம்பு 4 ஏலக்காயோட வெட்டி வச்சுருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன், அரைப்பாதி தேசிக்காய், 2 துண்டு கருவேப்பட்டை, 1 பே லீவ்ஸ், உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. பாத்திரம் அடிக்கணமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 மேசக்கரண்டி எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காயும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம சீரகம் சேர்த்துக்கிறோம். சீரகம் செமிப்பாட்டுக்கு ஆட்டிறைச்சி கொஞ்சம் ஹெவினால் செமிப்பாட்டுக்கு நல்ல யூஸ் ஆகும். அதனால தான் நாங்கள் சீரகம் சேர்த்துக்கிறோம். நச்சீரகம் சேர்த்துட்டு அது கூட வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயமும் அது கூட நம்ம எடுத்து வச்ச கருவேப்பட்டையும் சேர்த்துக்கொள்வோம். கருவேப்பட்டை ஏன் அந்த ஆயிலில் இப்போவே சேர்க்குறேன்னு சொன்னால் அந்த கருவேப்பட்டையில் உள்ள எசன்ஸ் இந்த ஆயிலில் சேர்ந்து அந்த கறியில் நல்லாவே அதோட எசன்ஸ் விளங்கும். அதுக்காக வேண்டி தான் மொத்தோடு சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது கொஞ்சம் பொரிய விடுவோம். லைட்டாக பொரிஞ்சால் போதும். லைட்டாக நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம 4 கிராம்பு 4 ஏலக்காயோட இஞ்சி உள்ளி தட்டி வச்சுருக்கோம். அது ஒரு ஃபுல்லாகவே ஒரு மேசக்கரண்டி மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நாங்கள் இதோட சேர்த்துக்குவோம். அதை சேர்த்து அது கூட பச்சை மிளகாய், கீறி வச்ச பச்சை மிளகாய் 4 அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் விடுவோம். கொஞ்சம் குக் ஆகட்டும். அது கூட அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி பழம் அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை கொஞ்சம் மூடி போட்டு வேக விடுவோம். மூடி போட்டு வேக விட்டால் இது மசிஞ்சு வேகும். அதுக்காகத்தான் ஒரு 2 செகண்ட் மூடி போட்டு வேக விட்டால் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருக்க மட்டன் இருக்கு இல்லையா, அந்த மட்டனை சேர்த்துக்கொள்வோம். மட்டனை நான் இப்போவே சேர்த்துட்டேன்னா ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டேன்னு சொன்னால் மட்டன் இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டோடு நல்லா வெந்து இந்த ஆயிலோடு நல்லா வேகும் போது இதில் இருக்க வெடுக்கு மணம்லாம் போயிட்டு நல்ல இஞ்சி உள்ளி மணமெல்லாம் இந்த மீட்டில் நல்லா சேர்ந்துருக்கும். அதுக்காக தான் நாங்கள் அந்த ஸ்டார்டிங்கில் ஆயிலில் போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ண விடுறோம். அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு நல்லா பெரட்டுவோம். நல்லா மஞ்சள் போட்டு நல்லா எல்லா பக்கமும் மஞ்சள் தூள் படுற மாதிரி நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நல்லா பெரட்டி விடுறேன் பாருங்கள். பெரட்டி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். கொஞ்சம் அந்த மஞ்சள் பொடி வாசத்தில் அது வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம எல்லா மசாலா, தனித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் சுடுதண்ணி முதலே காட்டியிருந்தேன். சுடுதண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான் ஃப்ளாஸ்கில். சுடுதண்ணி ஒரு 1/2 கப் சுடுதண்ணி, 1/2 டீ கப் சுடுதண்ணி போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு தான் நான் மூடி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வேக விட்டுருக்கேன் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் கறி வேணும், அதனால் கறியாக நான் நிப்பாட்டுறேன். நான் இப்போ பாருங்கள் தேங்காய் பால் 1 கப் விட்டேன். அது விருப்பம்னா விட்டுக்கலாம், இல்லைனா தண்ணியோடய விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. நான் தேங்காய் பால் 1 கப் விட்டுருக்கேன். விட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், எனக்கு கொஞ்சம் கறி வேணும். அதனால் நான் சீக்கிரம் அதை ஃபினிஷ் பண்ண பார்ப்பேன். நீங்கள் விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை கொஞ்சம் நல்லா இன்னும் கட்டி கறியாகவும் வரும். நல்லா இன்னும் கிரேவி கொஞ்சம் திக்காகவும் எடுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு விடுவோம். ஏன்னா தேங்காய் பால் எண்ணெய் திரண்டு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் விட்டால் போதும். இறைச்சி முதல்ல வெந்துட்டு இங்கே பாருங்கள் எண்ணெய் விட்டுருச்சு. எண்ணெய் விட்ட பிறகு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. இந்த காஷ்மீரி மிளகாய் தூளுக்கு செம்ம கலர் கொடுத்துருக்கு. நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கொள்ளணும். மல்லித்தலை இருந்தால் இப்போ மல்லித்தலை தூவிக்குங்க.
இப்போ நான் வந்து தேசிப்பாலும் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி தேசிப்பால் விட்டுட்டு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. வேறு டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே தேவையில்லை. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இடியப்பம், புட்டு எல்லாத்தோடையும் சூப்பராக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனையாகவும் நல்ல சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவும் நல்ல லுக்கிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் அண்ட் கறியோட கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.